அதுக்கு பிறகு கீமோ இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இங்கே செஸ்ட்டில் இருந்தது ரெடியூஸ் ஆகிருக்கு, தலையில் இருந்ததும் நிறைய ரெடியூஸ் ಆಗಿದೆ. ಟೋಟಲಾಗಿ ಒಂದು ನಮಗೆ ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಇರುತ್ತೆ. ನಾವು ಅಲ್ಲಿ ಬಳ್ಳಾರಿಯಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಕೆಲಸ ಮಾಡಿದಾಗ 6 ಸೈಕಲ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು ಪ್ಲಸ್ ಇದು ಎರಡು ಕೆಲಸ ಮಾಡಿದಾವೆ. ತುಂಬಾ ಬೆಟರ್ಮೆಂಟ್. ಇಲ್ಲ ನಾವು ಯಾಕೆ ಬರ್ತಾ ఇద్ది. ఇప్పుడు నేను అలోపతి అండ్ ఇది రెండు సైమల్టేనియస్ గా వాడుతున్నాను. బాగా ఉన్నాను. ఆకలి అవ్వడం కానీ నా పనులు నేను చేసుకోవడం బెటర్ పొజిషన్లో ఉన్నాను. এই মেডিসিনের যেটা করে সেটা ইমিউনিটি সিস্টেমটা ভালো আছে, তো কেমোটাও এখন তার সাথে সাথে চলছে। কেমো নেওয়ার পরে শরীরটা 2-4 দিন খারাপ থাকে, কিন্তু এই মেডিসিনটা চলার সঙ্গে সঙ্গে মেডিসিনটার জন্য মোটামুটি শরীরটা ঠিক থাকে। இல்லை என்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இதை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. கீமோ எடுக்க சொன்னாரு. ஆனால் உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஒரு சில இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது, ஆனால் நார்மலாக சாப்பிட்றாங்க. அப்போ தான் நான் இந்த யூடியூப்லேயே பார்த்தேன் இந்த விஷயமா, இந்த புனர்ஜன விஷயமா. மாத்திரை எல்லாம் வந்து கரெக்டாக போட்டு தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லதாக இருக்குது. என் பேர் வந்து வித்யாதரன். என் வைஃபு கோசமாக தான் வந்திருக்கு. சோமனா வீடு வந்து திருவத்தூரில் இருக்குது. இப்போ நான் வந்து 5வது வாட்டி வர்றேன். ஆனால் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாத்திரை போட்டு தான் இருக்காங்க, நல்லா இருக்கு. ஒன்றும் பார்த்தாலே தெரியுது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தெரியுது. மாத்திரை எல்லாம் வந்து கரெக்டாக போட்டு தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லதாக இருக்குது. இல்லை பெயின் எல்லாம் கிடையாது, இப்போ பெயின் கிடையாது. முதல்ல இருந்தது, இப்போ வந்து பெயின் எல்லாம் கிடையாது. இல்லை எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னாரு, அப்படின்னு சொன்னார். சாப்பிட்றாங்க, ஒரு சில இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது, ஆனால் நார்மலாக சாப்பிட்றாங்க. உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது, பிரச்சனை கிடையாது. இல்லை இப்போ வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது உடம்பு, அதனால வந்து ஓவராக வந்து வாக்கிங் போக முடியாது. அதனால ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை ஹவர் வாக்கிங் பண்ணாங்க. அதில் ஒன்றும் நல்லதாக இருக்கும். சாப்பாடெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றாங்க, ஒன்றும் டென்ஷன் கிடையாது, நல்லதாக இருக்கும் உடம்பு. காலையில் வந்து இந்த இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்றது கிடையாது, ஒளி ஃப்ரூட்டு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. மத்தியானம் வந்து நார்மல் சாப்பாடு. இல்லை என்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இதை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்து டாக்டர் வந்து கீமோ எடுக்க சொன்னார். கீமோ எடுங்க, ஒரு 4 கீமோ 5 கீமோ எடுங்க அப்படின்னாரு. அதனால சரி, எனக்கு இது கீமோ தேவையில்லை. அப்போ தான் நான் இந்த யூடியூப்லேயே பார்த்தேன் இந்த விஷயமா, இந்த புனர்ஜன விஷயமா. அதனால தான் வந்திருக்கு நான். ஒன்றும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்குது.